Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கையோட கொத்து கொத்தா முடி வருதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருந்தாலே அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீளமான கூந்தலை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம விருப்பப்படி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முடி குட்டையாக இருந்து அடர்த்தியாக இருந்தாலும் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் முடி உதிர்றது உட்பட பல பிரச்சனைகளால் நம்ம அவதிப்பட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் வெந்தய விதைகளோட பயன்பாடு முடிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வெந்தயத்தை உணவில் சேர்த்துக்கிறதும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வெந்தய விதைகளை தலைமுடியில் தடவிட்டே வந்தீங்கன்னா பல முடி உதிர்வு பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் கிடைக்கும். முடி உதிர்றதுனால நீங்கள் சிரமப்பட்டுட்டு இருந்தாலும் உங்களோட தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரணும் அப்படின்னு விரும்புனீங்கனாலும் இந்த தலைமுடிக்கு வெந்தயத்தை எப்படி தடவணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடியை நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்க்குறதுக்கு வெந்தய விதைகளில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வெந்தய விதைகளில் பல பண்புகள் இருக்குது. அவற்றில் நல்ல பண்பு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் புரதங்கள், விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்குது. இது கூந்தலுக்கு நன்மையை தருது. அது மட்டும் இல்லாமல் வெந்தய விதைகள் பிளனவாய்டுகளுடைய நல்ல மூலமாகவும் இருக்குது. இந்த தானியங்களை கூந்தலில் தடவுறதுனால முடி வளர்ச்சி, மயிர்கால்கள் மேம்படுது. அது மட்டும் இல்லாமல் உச்சந்தலையில் இரத்த ஓட்டமும் அதிகரிக்குது. இது தவிர வெந்தய விதைகளை கூந்தலில் தடவணும்னா கூந்தலுக்கு ஈரப்பதம் கிடைக்கிறதோடு கூந்தலுள்ள இருக்கும்ல அந்த வறட்சியும் நீங்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய ஹேர் மாஸ்க் தான். வெந்தயத்தை தலைமுடியில் தடவுறதுக்கு ஒரு ஈஸியான வழி அப்படின்னா அதை அப்படியே அரைச்சி தடவுறது தான். 2-3 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. காலையில் எடுத்து அதை அரைச்சி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. உங்கள் தலைமுடியில் நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு உச்சி எடுத்து 2ஆக பிரித்து இந்த ஹேர் மாஸ்க் இருக்குல்ல அதை உங்கள் விரல்களால் எடுத்து தலையுடைய நுனி பகுதி இருக்குல்ல, அதாவது வேர்க்கால்கள்ல இருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் நல்லா தடவி ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் இந்த ஹேர் மாஸ்க்கு உங்கள் ஹேரில் அப்படியே இருக்கட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பு அப்படி இல்லைன்னா சீயக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இது யூஸ் பண்ண 1 மந்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேரு நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். செகண்ட் பார்க்க போகிறது என்னன்னா வெந்தயத்தை வச்சு தயாரிக்கக்கூடிய எண்ணெய் தான். வெந்தயத்தை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து தலைமுடியில் தடவுறது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு அன்னன்னைக்கு எவ்வளோ எண்ணெய் தலைக்கு தேய்ப்பீங்களோ அந்த அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் 2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து வெந்தயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த வெந்தயம் கொதிச்சதும் அடுப்புலேருந்து எண்ணெயை இறக்கிடுங்க. இப்போ வெந்தய எண்ணெய் நமக்கு ரெடியாக இருக்கு. இந்த எண்ணெயை நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஹேரில் உச்சி எடுத்துட்டு முடியுடைய நுனி பகுதி வரைக்கும், அதாவது வேர்க்கால்கள்ல இருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் தடவி முதல் நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு எண்ணெய் வச்சுருக்கிறது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த எண்ணெயை உங்கள் தலையில் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லைன்னா சீயக்காய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வெந்தயத்தில் தான் முடி வளர்ச்சிக்கு தேவையான இவ்வளவு நல்ல பண்புகள் இருக்கே. அப்போ இந்த ஹேர் மாஸ்க்கும் ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ண 1 டேல நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம கெமிக்கல் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறப்ப தான் உடனே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் ரிசல்ட் பெர்மனண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க்கு தான். நம்ம பியூராக நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறதுனால இந்த ஹேர் மாஸ்க்கும் இந்த ஹேர் ஆயிலும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 மந்தாவது எடுத்துக்கும். 1 மந்த் கழிச்சு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட்டும் பெர்மனண்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோவில் கையோட கொத்து கொத்தா முடி வர்றவங்களுக்கு கூட முடியை நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர செய்யக்கூடிய வெந்தயத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு ஹேர் மாஸ்க்கும் ஹேர் ஆயிலும் செய்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கிறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.